Good morning students. Now we are going to see our next exercise 2.1. So first sum. In each of the following grind, find the number of colored squares expressed. It has fraction, decimal and percentage. ஓகேங்களா? ஸோ இந்த கிரைடில் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃப்ராக்ஷன் டைப் கேட்குறாங்க அண்ட் டெசிமல் ஃபார்மில் கேட்குறாங்க தென் பர்சன்டேஜில் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஓகேவா 10 ரோஸ் இருக்குது அண்ட் தென் 10 காலம் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ 10 × 10 100 பாக்ஸஸ் ஸ்கொயர் இருக்குது ஓகேவா. 100 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷன் டெசிமல் அண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. சொல்யூஷன் நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ். ஸோ அந்த ஸ்கொயர் பாக்ஸஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ 100 பாக்ஸஸில் வந்து 58 பாக்ஸஸ் வந்துட்டு கலர் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. 58 ஸ்கொயர் வந்துட்டு கலர் பண்ணி வச்சுருக்காங்க. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100. ஸோ டெசிமல் என்னென்னு கேட்டிங்கன்னா 0.58 ஓகேங்களா. ஏன்னா ஸோ இங்கே வந்து 20 இருக்கிறதுனால 20 தள்ளி நம்ம டாட் வச்சுங்க 0.58 டெசிமல். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 58/100 இன்ட்டு 100. நமக்கு பர்சன்டேஜ்னால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ 100 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 58. ஸோ 58% ஓகேங்களா. திஸ் இஸ் த செகண்ட் சம். லுக் அட் த பிக்சர். ஸோ 100 ஸ்கொயர்ஸ் இருக்குது. தென் 53 பாக்ஸஸ் வந்து கலர் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ 53 பாக்ஸஸ் கலர்டு இருக்குது. ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஆஃப் 100 ஓகேவா. நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 53. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 100. ஸோ ஃப்ராக்ஷன் டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 53/100 அப்படின்னு கிடைக்கும் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் டெசிமல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ 2 டிஜிட் தள்ளி ஏன்னா 2 டெனாமினேட்டர் என்ன கேட்டிங்கன்னா 100 இருக்குது. அப்போ 100னா 2 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வச்சுக்கிட்டா 0.53 இதை வந்து டெசிமலில் கிடைக்கும். பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா 53/100 இன்ட்டு 100. 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃப்ராக்ஷன் டைப்பை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ 100 கேன்சல். ஸோ 53% ஓகேவா. See, look at the third sum. ஸோ நம்பர் ஆஃப் கலர்டு ஸ்கொயர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25 ஸ்கொயர்ஸ் வந்து கலர் பண்ணி வச்சுருக்காங்க. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 50. ஸோ ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 25/50 கிடைக்கும். ஸோ இதை சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 25 1s are 25, 2 25s are 50. ஸோ 1/2 ஃப்ராக்ஷன் டைப் கிடைக்கும். நமக்கு டெசிமல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ 25/50. ஸோ 50 அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் நம்மளால் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டெசிமல் கண்டுபிடிக்கும். ஸோ 100ஆல் நமக்கு கிடைக்கிற டெனாமினேட்டர் 100ஆல் கிடைக்குன்னா 2/2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 25 2s are 50/100. ஸோ இப்போ 2 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வச்சுக்கணுன்னு கேட்டிங்கன்னா 0.50 டெசிமல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடின்னு கேட்டிங்கன்னா 50/100 இன்ட்டு 100. ஸோ 100 கேன்சல் பேலன்ஸ் 50. ஸோ பர்சன்டேஜ் 50% ஓகேவா. Next we are going to the fifth sum, fifth part. So number of colored squares is equal to 15. Then total number of squares is equal to 30. So fraction type 15/30. So simplification பண்ணிங்கன்னா 15 1s are 15, 2 15s are 30 ஓகேவா. So that's equal to 1/2. fraction என்னன்னு கேட்டிங்கன்னா 1/2. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் 1/2. ஸோ 1/2நாலுமே நமக்கு ஆல்ரெடி 50% ஓகேவா.
Next we are going to the second sum. A picture of chessboard is given. So first part கேட்டிருக்காங்க find the percentage of the white colored squares. Second part find the percentage of grey colored squares. Third part find the percentage of the squares that have the pieces and fourth part the square that do not have the pieces. ஓகேவா? ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு செஸ் ஸ்கொயர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஒயிட் கலர்டு ஸ்கொயர்ஸ். ஒயிட் கலர்டு ஸ்கொயர்ஸோட பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் ஸோ ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கிரே கலர்டு ஸ்கொயர்ஸ். ஸோ கிரே கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த கிரே கலரோட ஸ்கொயரோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஹவ் த பீசஸ் அண்டு. ஸோ இங்கே எத்தனை பீசஸ் வந்து வச்சுருக்காங்கன்றத அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் த ஸ்கொயர் ஆஃப் டு நாட் ஹேவ் தி பீசஸ். ஸோ பீசஸ் இல்லாத பாக்ஸோட பர்சன்டேஜும் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? சொல்யூஷன் த டோட்டல் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் தி செஸ் போர்டு ஈக்குவல் டு 64 வந்துட்டு ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கும். செஸ் போர்டில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஆஃப் என்ன கேட்டிங்கன்னா 64. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஒயிட் கலர் ஸ்கொயர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஒயிட் கலர்டு ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 32 ஒயிட் கலர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்குன்னு கேட்டிங்கன்னா 32 பை ஸோ ஒயிட் கலர் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 31 ஒன்ஸ் ஆர் 32 ஒன்ஸ் ஆர் 32, 2 32s ஆர் 64 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்குறதுனால இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 1s ஆர் 2, 52s ஆர் 100. ஸோ 50%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் கிரே கலர்டு ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 32 கிரே கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் 32 பை 64 இன்ட்டு 100 சேம் தான். 32 1s ஆர் 32, 2 32s ஆர் 64. ஸோ எகெயின் வந்து 2 டேபிளில் நம்ம ஈவன் நம்ம கட் பண்ணுறப்போ 2 1s ஆர் 2, 52s ஆர் 100. ஸோ 50%. நெக்ஸ்ட் we are going to the third part. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஹேவிங் பீசஸ் to 20. ஸோ எத்தனை பீசஸ் அங்கே வந்து வச்சுருக்காங்க அந்த ஸ்கொயர்ஸ்லன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 64 இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் 60 பை 64. ஓகேங்களா? ஸோ நமக்கு டினாமினேட்டர் 100 இருந்தால் மட்டும்தான் நமக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 100க்கு நமக்கு என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணுறப்போ 20 by 64 இன்ட்டு 100. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 2 டேபிளில் கட் பண்ணுறப்போ 3 2s ஆர் 6, 2 2s ஆர் 4, 52s ஆர் 100. எகெயின் 2 டேபிளில் கட் பண்ணுறப்போ 2 1s ஆர் 2, ரிமைனிங் 1 12, 6 2s ஆர் 12. ஸோ 50ல் வந்து 25 2s ஆர் 50. ஓகேங்களா? எகெயின் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா 2 டேபிளில் 8 2s ஆர் 16. நெக்ஸ்ட்டு 10 2s ஆர் 20. எகெயின் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா 2 டேபிளில் 4 2s ஆர் 8, 5 2s ஆர் 10. ஓகேங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னா 5 இன்ட்டு 25 பை 4, 5 இன்ட்டு 25 125 பை 4. ஸோ நம்ம இதோட டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 125ல் வந்து 4 வந்து 31 டைம்ஸ் வந்து கன்வே பண்ண முடியும். பேலன்ஸ் என்னென்னா ரிமைனிங் நம்பர் 1 பை டினாமினேட்டர் 4. 31 into 1 by 4%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we are going to the fourth part. So number of squares do not have pieces equal to 44. So percentage 44 by 64 into 100. So இதோட simplification 275 by 4%. ஓகேங்களா? ஸோ இதோட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 275ல் வந்துட்டு 4 வந்து 68 terms, ரிமைனிங் 3 by 4%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we are going to the third sum. A picture of dot board is given. So find the percentage of white color portions and black color portion. ஸோ ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட ஒயிட் கலர் போர்ஷன் வந்து கேட்குறாங்க, தென் பிளாக் கலர் போர்ஷன்ஸோட பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் we are going to the solution. டோட்டல் செக்டார் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 செக்டார் இருக்குது. ஸோ ஒயிட் கலர் செக்டார் ஈக்குவல் டு 10, தென் பிளாக் கலர்டு செக்டார் ஈக்குவல் டு 10.
percentage of white equal to, so white ஓட percentage என்னன்னு கேட்டிங்கன்னா, so 20 sectorக்கு வந்து 10 sector வந்துட்டு white இருக்குது, அப்போ 10 by 20 the into 100, ஏன்னா percentage கேட்குறதுனால into 100, 0 cancel, 2 1s are 2 by 2s are 10, so for 10 into 5 50 percentage, then percentage of black equal to 10 by 20 into 100, 0 cancel, 2 1s are 2 by 2s are 10, so 10 into 5 50 percentage. Okay, next we are going to the fourth sum. Write each of the following fraction as percentage. So fraction type la kuduthirukanga, then நம்மள வந்து percentage la கேக்குறாங்க. ஓகேங்களா, so first sum 36 by 50 into percentage la கேக்குறதுனால into 100, 0 cancel, 5 1s are 5, 2 5s are 10, so 36 into 2, that's equal to 72 percentage. Next second sum 81 by 30 into 100, 0 cancel, so 3 1s are 3, 27 3s are 81, so 21 into 10, that's equal to 270 percentage. Next we are going to the third part, 42 by 56. So 2 table cut பண்றப்ப என்னன்னா 28 2s are 56, 52s are 100, again 2 table so 15 2s are 28, 25 2s are 50. ஓகேங்களா, so அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ்னா 3 into 25, so 75 percentage. Next we are going to the fourth part, 2 into 1 by 4. ஓகேங்களா, ஸோ இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஃப்ராக்ஷன் டைப்பு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ டெனாமினேட்டரும் ஃபுல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 into 2 8, 8 plus 1 9, 9 by 4 into 100, 4 1s are 4, 25 4s are 100, so 9 into 25 225 percentage. ஓகேங்களா, நெக்ஸ்ட் we are going to the fourth part, 1 into 3 by 5 equal to mixed fraction. ஸோ ஃப்ராக்ஷன் டைப் கொண்டு வர்றப்போ denominator into full number, 5 1s are 5, 5 plus 3 8, 8 by 5 into 100, 5 1s are 5, 25 5s are 100, so 8 into 20, that's equal to 160 percentage. Okay students, now we are going to the fifth sum. So Anbu scored 436 marks out of 500 in his exams. So what was the percentage the scored கேட்குறாங்க. ஸோ அன்பு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாமில் வந்துட்டு ஸோ 436 அவுட் ஆஃப் 500, 500க்கு வந்துட்டு 436 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு we are going to the answer. So total marks equal to 500, Anbu scores equal to 436, so percentage, so 436 by 500 into 100, so 20 cancel, again என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 5 1s are 5, so 43ல வந்துட்டு 8 terms 5 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், again வந்துட்டு 3 இருக்குது 36, 7 5s are 35, ரிமைனிங் 1 இருக்குது, ஸோ 1ல் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, 5 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுற முடியாது, அப்போ டாட் வச்சுலாம். ஸோ அப்போ வந்துட்டு 10ல் வந்துட்டு 5 வந்து 2 டேர்ம்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா 87.2%. ஓகேங்களா, திஸ் இஸ் ஆர் தி சொல்யூஷன். Next we are going to the sixth sum. So write each of the following percentage as fraction. ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, நம்மளை என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்னால், ஸோ ஃப்ராக்ஷன் டைப்பில் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்ட் 21% கொடுத்துட்டாங்க. ஃப்ராக்ஷன் டைப் என்ன, A/B மாடல். ஸோ சொல்யூஷன், ஸோ நமக்கு 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு 100ஆல் டிவிஷன் பண்ணுறப்போ 2 டிஜிட் 0 உள்ள நம்பர்ஸால் டிவிஷன் பண்ணுறப்போ 21 by 100, திஸ் இஸ் தி ஃப்ராக்ஷன் டைப். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் 93%. ஸோ அப்போ 93.1%. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்துட்டு 93.1 by 100 இன்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு நியூமரேட்டரில் வந்து டெசிமல் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் டிஜிட் இருக்கிறதுனால சிங்கிள் டிஜிட் 0 உள்ள நம்பர்ஸை வந்துட்டு அப் அண்ட் டவுன் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ ஸோ இது வந்து ஃபுல் நம்பர்ஸை நமக்கு வந்து கிடச்சிரும் 931 by, ஸோ 100 இன்ட்டு 10, ஸோ 1000. ஓகேங்களா, ஸோ திஸ் ஆர் தி ஃப்ராக்ஷன் டைப். நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட் 151% equal to, so 151 by 100, these are the solution. Next 65%, 65 by 100, that's equal to, so simplification பண்ணுறப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 5 டேபிளில் கட் பண்ணுறப்போ 13 5s are 65 by 20 5s are 100, so 13 by
20. Next we are going to the fifth part. 0.64% equal to, so நமக்கு டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஸோ டூ டிஜிட் ஜீரோ உள்ள நம்பர்ஸால் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் மல்டிப்ளை பண்ணுறப்போ 0.64/100. ஸோ இது ஆஸ் யூஷுவல் ஃப்ராக்ஷன். ஸோ நமக்கு வந்துட்டு டெசிமல் வந்து கேன்சல் ஆகணும்னா 2 டிஜிட் ஜீரோ உள்ள நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ 100/100 ஈக்குவல் டு, ஸோ இது 0.64 × 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஃபுல் நம்பர்ஸ் கிடச்சிரும். 64/100 × 100 10,000. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம 4 டேபிளில் கட் பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, சரி 16 table. 4 16s are 64/625 4s are 16s are 10,000. ஓகேங்களா? ஸோ அப்போ 4/625. Next we are going to the 7th sum. Indian bought 5 dozen eggs. So out of that 5 dozen eggs, so 10 eggs are row 10. Express the number of good eggs as percentage கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இனியன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 5 dozen எக்ஸ் வந்து வாங்குகிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் தட் 5 dozen எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து 10 eggs ஆர் ரொட்டேன். ரொட்டேன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, அழுகிடுச்சு சொல்லுவாங்களா, முட்டை அழுகிடுச்சு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி 10 egg வந்து அழுகிடுச்சு. தென் குட் எக்கோட பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? So we are going to the solution. 1 dozen eggs equal to, so dozen அப்படி சொன்னாலுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், 12 தான் சொல்லுவோம். Next 5 dozen equal to 5 × 12 that's equal to 60 eggs. So total number of eggs எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60 eggs. So rotating eggs, so அழுகின eggs எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 eggs வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, ஒரு மாதிரி அழுகிடுச்சு. நெக்ஸ்ட்டு குட் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம டோட்டல் வந்துட்டு எக்ஸ் அழுகின எக்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேன் பண்ண எக்ஸை வந்துட்டு கேன்சல் சப்ராக்ஷன் பண்ணால், ஸோ 60 - 10 தட்ஸ் ஈக்குவல் டு 50 எக்ஸ் வந்து குட் எக்ஸ். ஸோ அதுக்கான ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் த குட் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ 50 டோட்டல் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60. ஓகேங்களா? ஸோ இது இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்கறதுனால நான் இன்ட்டு 100. 0 0 கேன்சல். ஸோ 3 2s are 6, 5 2s are 10. ஸோ அப்போ 50 × 5 250/3. ஸோ இதோட பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா 83.33%. ஓகேங்களா? Next we are going to the 8th sum. In an election candidate X secured 48% of vote. So what fraction will represent his vote சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷனில் வந்துட்டு ஓட் வந்துட்டு எடுத்திருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 48% வந்து ஓட் வந்து வாங்கியிருக்காங்க எக்ஸ்ன்ற கேண்டிடேட். அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதோட ஃப்ராக்ஷன் டைப் வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லாமே நமக்கு 100க்கு தான் வந்து டிவிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது we are going to the solution. Percentage of votes X secured equal to 48%. அந்த செக்யூர்ட் எக்ஸ் செக்யூர்டு வந்துட்டு 48% ஓட் வந்து வாங்கியிருக்காங்க. தென் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஓட் எக்ஸ் செக்யூர்ட் ஈக்குவல் டு 48/100. திஸ் ஆர் தி ஃப்ராக்ஷன். ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் கூட பண்ணிக்கலாம். 4ஆல் பண்ணுறப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 4 1s are 4, 2 4s are 8, ஸோ 12/, ஸோ 4ஆல் பண்ணுறப்போ 100ல் வந்து 25 4s are 100, ஸோ 25. ஸோ 12/25 is the fraction type. ஓகேங்களா? Next we are going to the 9th sum. Ranjit total income was rupees 7,500. He saved 25% of his total income. So find the amount saved by him. Solution. Total income ரஞ்சித்தோட இன்கம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா rupees 7,500. ஓகேங்களா? சேவிங்ஸ் வந்துட்டு 25% வந்து அதில் வந்து சேவ் பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னு கேட்டிங்கன்னா 7,500ல் 25% வந்து சேவ் பண்ணுறாங்க. அப்போ சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்றதை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரஞ்சித்ன்றவங்க ஸோ இன்கம் அவங்களோட டோட்டல் இன்கம் 1 மந்த்துக்கு எவ்வளோ இன்கம்னா 7,500 வந்து இன்கம் வாங்குகிறாங்க. ஸோ அவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 25% வந்து சேவ் பண்ணுறாங்க. பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க 25%. ஸோ அதோட அமௌண்ட் எவ்வளோன்றதை கேட்குறாங்க. ஓகேங்களா? அது எவ்வளோ கேட்டிங்கன்னா 25% ஆஃப் 7,500. 7,500க்கு 25% வந்து சேவ் பண்ணுறாங்க. அப்போது ஃப்ராக்ஷன் டைப் கொண்டு வரப்போ 25/100 × 7,500. 20 கேன்சல். அப்போ 25 × 75 கேட்டிங்கன்னா rupees 1,875 rupees வந்துட்டு அவங்க வந்து பர் மந்த்துக்கு வந்து சேவ் பண்ணுறாங்க. ஸோ இதோட மல்டிபிகேஷன். ஓகேங்களா?
So 5 5s are 25, remaining 2, 5 2s are 10, 10 plus 2, 12. Next 7 5s are 35, 35, 5, remaining 3. 7 2s are 14, 14 plus 3, 17. So 5, 5 plus 2, 7, 7 plus 1, 8, 1. So 1875 rupees வந்து per month க்கு வந்து ரஞ்சித் வந்து சேவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா?